இந்தியா மட்டுமல்ல, உலக அளவில் ஒரு புகழ்பெற்ற ஒரு அரும்பெரும் தனி மனிதர். ஒரு பெரிய விஐடி கல்வி நிறுவனத்தை இந்தியாவிலேயே ஒரு முதன்மை ஒரு கல்வி நிறுவனமாக உயர்த்திய ஒரு மாபெரும் சாதனை சிகரம், கல்வி சுடரொளி, எங்களின் பாசத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய அண்ணன் டாக்டர் ஜி விஸ்வநாதன் அவர்களை இந்த விழா குழுவின் சார்பாக மீண்டும் ஒரு உரை வரவேற்பதிலே பெருமை கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி அவருக்கு பாராட்டு விழா தான். அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் நோக்கம். ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் அண்ணன் சொன்ன உடனே கட்டாயம் வர்றேன்னு சொன்னாங்க. நான் ஏன்னா அமெரிக்காவில் சாதாரணமாக ஒரு டாக்டர் பட்டம், கிட்டத்தட்ட அவர்களுடைய பணி ஒரு சாதாரண இடத்திலிருந்து துவக்கி ஒரு அமெரிக்க நாடு ஓராண்டுகளாக அவர்களுடைய செயல்பாடுகளை கண்காணித்து, ஏன்னா ஒரு டாக்டர் பட்டம் இங்கே இருக்கிற மாதிரி திடீர்னு கொடுத்துட மாட்டாங்க. ஒரு அமெரிக்காவில் சட்டங்கள் துறையில் அவங்க ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் வாங்கியிருக்காங்கன்னா இது தமிழகத்திற்கு பெருமை, தமிழருக்கு பெருமை, இந்தியாவிற்கு பெருமை. ஏனென்றால் ஒரு சாதாரண இடத்திலிருந்து இன்னைக்கு இந்தியாவில் ஒவ்வொரு மாணவருடைய கனவு விஐடியில் சேரணுன்ற கனவோடு அவங்களுடைய துவக்கி இருக்காங்க. அதற்காக அவருடைய உழைப்பு, அவருடைய முயற்சி, அவருடைய அறிவாண்மை. நான் எப்பவுமே அண்ணான்னு இப்போ இல்லை, கிட்டத்தட்ட அவரோட மூப்பனாரோட பயணம். அண்ணன் எங்கள் ஊருக்கு காந்தி சிலை திறக்கிறதுக்காக வர்றோம். நான் அவர் மூப்பனார் எல்லாமே ஒரு இது போகிறோம். அப்போ தான் அவரை முதல்ல பார்க்குறேன். ஒரு அமைச்சராக பெரிய பொறுப்புகள்லாம் இருந்து அவர் சாதாரண ரோட்டில் நள்ளிரவு கிட்டத்தட்ட 91 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த காலகட்டத்திலேருந்து இன்றைக்கு வரையும் பார்த்துட்ருக்கேன். அதாவது அவருடைய அண்ணாவை எப்படி நான் நினைக்கிறேனோ அது மாதிரி தான் அண்ணனையும் நினைக்கிறேன். பேராற்றல், ரொம்ப அறிவாற்றல், எல்லோருடையும் பழகும் எளிய மனிதர். இன்றைக்கி சென்னையில் அதிக விழா வேந்தர் மட்டும் இல்லை, கல்வி வேந்தரும் இல்லை, நிறைய நிகழ்ச்சிகளை அதாவது ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அறிவாற்றலை சமூகத்திற்கு சொல்லுகின்ற ஒரு சிறந்த மனிதராக இருக்கிறாங்க. அன்றைக்கி 91 அவரோட பயணித்ததேன். கிட்டத்தட்ட அவர் எப்பவுமே ரொம்ப எளிமை. நான் ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். என்னுடைய திருமண நாளுக்கு அண்ணனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். நான் யூஸ்வலாக அவருக்கு மெசேஜ் தான் போடுவோம், வாட்ஸ்அப் கூட போட மாட்டேன். மெசேஜ் அனுப்பிச்சேன். உடனே அடுத்த ஒரு 5 நிமிடத்தில் என்னை கூப்பிட்டு சிவகுமார் உனக்கு ஏன்னா எப்பவுமே நுணுக்கமாக ஆராயக்கூடியவர். எந்த ஆண்டு கல்யாணம் நடந்தது, அவங்க பொண்ணு எங்கே, எல்லா டீட்டெயிலும் கேட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடம். ஏன்னா ஒரு இந்தியாவிலேயே ஒரு புகழ்மிகு மனிதராக வளர வருவர். சாதாரணமாக எல்லோருக்கும் நிறைய பேர் அண்ணன் யார் தமிழ் பணிக்காக கூட்டாங்க. இன்றைக்கி தமிழகம் அமைப்பு இந்தியாவிலேயே ஒரு பெரிய அளவில் உருவாக்குகின்ற பணியிலும் இருக்கிறாங்க. அவர் தான் நிறுவனர் தலைவர் தமிழகம் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கி இன்றைக்கி அன்னை தமிழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையிலே உலக அளவிலே தமிழர்கள் பெருமைப்படுகின்ற பணிகளை தொடர்ந்து, அதாவது அவருடைய செயல்பாடு பார்க்கணும், சுறுசுறுப்போடு என்றும் செய்யக்கூடியவர். எல்லோரிடம் எல்லாம். ஏன்னா ஒரு நிறுவனத்தை கட்டி காக்கிறதுன்றது சாதாரண வேலை இல்லை. ஏன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷனில் அதுவும் ஒரு பொலிட்டிக்கலில் இருந்து அவங்க ஒரு கல்வியாளராக மாறி பல சூழ்நிலைகள்லாம் சந்தித்து அதுக்கு ஒரு தனித்திறமை வேணும். அப்படி தனித்திறமையோடு, பெருமையோடு, புகழோடு தமிழகத்திற்கு மட்டுமல்ல ஒரு வாழும் வரலாறாய் திகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அண்ணாவை போன்ற எனது அன்பிற்குரிய அண்ணன் அவர்களுக்கு எஸ்ஓ அறக்கட்டளை பாராட்டுவது சாலச்சிறந்து. எத்தனையோ அமைப்பு பண்ணியிருக்கலாம். அண்ணங்கிட்ட சொன்னேன், கல்வி மற்றும் சமுதாயம் இது ஒரு அறக்கட்டளை. நாங்கள் பண்ணுறது தான் உங்களுக்கு எல்லா அமைப்பை விட ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட உலகம் முழுக்க கொண்டு செல்லுகின்ற பணி நாங்கள் பார்த்துக்குவோம். அதனால் ஆனால் நீங்கள் உங்களுடைய ப்ரெசன்ஸில் தான் நான் இந்த நிகழ்ச்சியை ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். எனது அன்பான அழைப்பை ஏற்று பலதரப்பட்ட சூழ்நிலைகளையும் அவங்க வேலூர்லேருந்து வராங்க, நிறைய நிகழ்ச்சிகளை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வராங்க. அதற்கும் உதவியாளர் அண்ணன் கோவிந்தசாமி அவங்க நான் எப்போ சொன்னாலும் உடனே அதுக்குண்டான ஏற்பாடுகள் செஞ்சு கொடுப்பாங்க. அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து, இன்னைக்கு இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு, என்னுடைய அண்ணன் அவர்களையும் பார்க்குறேன், அன்பு சகோதரரையும் ஒரே மேடையில் பார்க்கறதுக்கு எஸ்ரோ பெருமை கொள்கிறது. நான் சொன்னேன், இது அப்பாவுக்கு மட்டும் பாராட்டு விழா இல்லை, இது எஸ்ரோவுடைய அறக்கட்டளை விழா. அதுக்கு நீங்கள் வர்றீங்க, பாராட்டு நாங்கள் அவருக்கு பண்ணுறோன்னு சொன்னேன். அந்த விதத்தில் இருவரும் தூண்களாக இருக்கக்கூடிய இருவரும் சிறப்பித்தது எங்களுக்கெல்லாம் பெருமை. பல மாணவர்களுக்கு அவங்க ஒரு ரோல் மாடல். ஏன்னா
எல்லோராலையும் முடியும் என்ற ஒரு உன்னதமான தன்னம்பிக்கையால் ஒரு ஒரு தலை சிறந்த மேதையாக, ரொம்ப அறிவாற்றல் மிக்கவராக திகழக்கூடிய அண்ணனை மீண்டும் வணங்கி, இன்னைக்குடைய பிறந்த நாள் காலையில் கூட அவர்களுடைய ஆசியையும் வேண்டி அமர்கிட்டேன். நன்றி, வணக்கம்.